அத்தியாயம் 20. மகத மன்னன் ஜராசந்தன். காண்டவ பிரஸ்தத்தை புதுப்பித்து அழகிய நகரான இந்திரபிரஸ்தமாக நிர்மாணித்த பாண்டவர்கள் அங்கு சிறப்பாக அரசாட்சி செய்து வரலானார்கள். தருமபுத்திரர் ராஜசூய யாகத்தை நடத்தி வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தனாக வேண்டும் என்று அவரை சார்ந்தோர் விரும்பினர். இவ்விஷயம் பற்றி கலந்து ஆலோசித்திட வேண்டி கிருஷ்ணருக்கு தருமர் செய்தி கூறி அனுப்பினார். தர்மபுத்திரர் தன்னை காண விருப்பம் கொண்டுள்ளதை அறிந்ததும் பரமாத்மான கிருஷ்ணர் தன் நகரான துவாரகையில் இருந்து விரைந்தோடும் குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி இந்திரபிரஸ்தம் வந்தடைந்தார். இந்திரபிரஸ்தம் வந்தடைந்த கிருஷ்ணரை வரவேற்று உபசரித்த தருமர், கிருஷ்ணா, என்னை சார்ந்தோர் அனைவரும் நான் ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் என விரும்புகின்றனர். எந்த வேந்தன் அனைத்து வேந்தர்களாலும் போற்றி பூஜிக்கப்படுகிறானோ அவனே ராஜசூய யாகம் செய்ய தகுதியுடையவனாகவும் வேந்தர்க்கு வேந்தனாகவும் இருந்திட தகுதியுடையவன். அதனால் இது பற்றிய உனது யோசனையை எனக்கு கூறிட வேண்டும். அதற்கான தகுதியும் உன்னை தவிர எவருக்கும் இல்லை. பிறரை போன்று நீ வெறும் நட்பால் என்னிடம் உள்ள குற்றம் குறைகளை பாராது பட்சபாதமாக பேசமிட்டாய். சொந்த லாபத்திற்காகவும் கேட்பவன் ஆனந்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டும் உண்மைக்கு மாறான யோசனைகளை கூறுவது மனித குலத்தின் சுபாவம். ஆனால் பரமாத்மாவான நீ அவ்வாறு செய்ய மாட்டாய் என்று கூறினார். தர்மர் கூறியதை கேட்டதும் கிருஷ்ணர், தர்மா, மகத நாட்டு வேந்தனான ஜராசந்தன் என்பவன் பிற வேந்தர்களை வென்று தன் வசமாக்கி கொண்டிருக்கிறான். அவனது வீரத்தினால் வலிமையினால் க்ஷத்திரியர்கள் அனைவரும் அவனிடம் பயந்து பணிந்து போய் கொண்டுள்ளனர். அவ்வளவு ஏன், பராக்கிரமசாலியான சிசுபாலன் கூட அவனை போற்றி துதித்து அடிபணிந்து விட்டான். அத்தகைய பராக்கிரமசாலியான ஜராசந்தன் இருக்கும் வரையில் எப்படி வேறொரு வேந்தன் வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தனாக முடியும்? உக்கிரசேனன் மகன் கம்சனை பற்றி நீ அறிந்துள்ளாயே. அவன் ஜராசந்தனின் மருமகனாகவும் துணை அரசானாகவும் ஆன பின்பு நானும் யாதவர் குலத்தோரும் ஜராசந்தனை எதிர்த்தோம். 3 வருடம் அவனது சேனைக்கும் எங்களுக்கும் கடும் போர் நடந்த போதிலும் இறுதியில் நாங்கள் தோல்வியே தழுவினோம். அவனுடைய வலிமையை கண்டு பயந்த நாங்கள் வடமதுரையை விட்டு நீங்கி மேற்கேயுள்ள துவாரகைக்கு சென்று அங்கு கோட்டை, கொத்தளங்கள், நகரம் என அனைத்தையும் புதிதாக நிர்மாணித்து கொண்டு நலமாக இருந்து வருகிறோம். நீ ராஜாதி ராஜன் என்று அனைவரும் போற்றி புகழப்படுவதை துரியோதனும் கர்ணனும் எதிர்க்காதிருந்தாலும் யாராலும் வென்றிட இயலாத வலிமை உடைய ஜராசந்தன் உயிருடன் இருக்கும் வரையில் உன்னால் ராஜசூய யாகம் நடத்திடுவது என்பது இயலாத ஒன்றாகும். அதனால் அவனை எவ்வகையிலாவது கொன்று அவனது சிறையில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் வேந்தர்களை மீட்டு பின்பு நீ ராஜசூய யாகத்தை நடத்திடலாம் என்று கூறினார். இவ்வாறு கிருஷ்ணர் கூறியதும் தர்மர், கண்ணா, நீ கூறுவது முற்றிலும் சரியே. தத்தம் நாட்டில் சீரோடும் சிறப்போடும் அரசு புரியும் மன்னர்கள் பலர் என்னை போன்று உள்ளனர். அவருடைய அடைய முடியாத பதவியை அடைய வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுவதில் பயன் ஒன்றும் இல்லை. ராஜாதி ராஜ பதவியை என்னை போன்றவன் விரும்புவதும் தவறேயாகும். இறைவனால் படைக்கப்பட்ட இப்பூமி மிகவும் பெரியது. எண்ணற்ற மன்னர்கள் தத்தம் நாட்டில் அரசாட்சி புரிந்து கொண்டு அளவற்ற செல்வ வலிமை கொண்ட இப்பூமியில் திருப்தியாக இருந்திட முடியும். ஆனால் ஆசைக்குத்தான் அளவே இல்லையே. அதனால் இந்த ராஜாதி ராஜன் என்ற சிறப்பை பற்றிய என் எண்ணத்தை விடுத்து இருப்பதை கொண்டு திருப்தியுடன் அரசு புரிவதே எங்களுக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் ஏற்றதாகும். ஆனால் என் சகோதரன் பீமன் போன்றோர் இப்பதவியை நான் அடைந்தே தீர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். பரமாத்மாவாக விளங்கும் நீயே அந்த ஜராசந்தனை கண்டு அஞ்சும்போது நாங்கள் எம்மாத்திரம் என்றார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த பீமனுக்கு தருமரின் கூற்று பிடிக்கவில்லை. அதனால் அவன், வேந்தர்களுக்கு விதிக்கப்பட்ட சிறப்பான குணம் முயற்சி ஒன்றுதான். தம்முடைய வலிமையை அறியாதோர் ஆணாக பிறந்ததால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. இருப்பதை கொண்டு திருப்தி அடைதல் என்பதில் எனக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடில்லை. சோம்பலை தவிர்த்து ராஜநீதி உபாயங்களை திருத்தமுடன் பயன்படுத்தி கொள்பவன் தன்னை விட வலிமை மிகுந்த அரசனை நிச்சயம் வென்றிடுவான். முயற்சியும் உபாயமும் தான் பயனை தந்திடும் என்பதே என் கருத்தாகும். மேலும் என்னுடைய தேவ வலிமையும் கிருஷ்ணரின் சாதுரியமும்
தனஞ்சயனின் சாமர்த்தியமும் ஒன்று சேருமானால் எதையுமே தயக்கமின்றியும் வெற்றியுடனும் செய்திட முடியும். அதனால் நாம் மூவரும் ஒன்றாக சேர்ந்தால் அந்த ஜராசந்தனை வென்று அடக்கிடலாம். ஆகவே அண்ணா, தாங்கள் எவ்வித தயக்கமும் சந்தேகமும் கொள்ள வேண்டாம் என்றான். அப்போது கிருஷ்ணர், பீமா, ஜராசந்தன் நிச்சயம் கொல்லப்பட வேண்டியவன்தான். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதுவரை அவன் 86 மன்னர்களை பிடித்து அநியாயமாக சிறையில் அடைத்து வைத்துள்ளான். இன்னும் அவனுக்கு தேவை 14 மன்னர்கள் மட்டுமே. அவர்களையும் அவன் சிறைப்பிடித்த பின் அவர்கள் அனைவரையும் ஒரே சமயத்தில் யாக பசுக்களாக கொன்று விழா எடுத்திட ஏற்பாடுகளை செய்து கொண்டுள்ளான். தருமா, உன் சகோதரர்களான பீமனும் அர்ஜுனனும் ஒப்புக்கொண்டால் நானும் அவர்களுடன் சென்று யுக்தியால் அக்கொடியவனை கொல்வதுடன் சிறைப்பட்டிருக்கும் மன்னர்களையும் விடுவித்து விடலாம். பீமன் உரைத்த இந்த யோசனையில் எனக்கும் சம்மதமே என்றார். ஆனால் இந்த யோசனையை தர்மர் ஏற்க தயக்கம் கொண்டார். அவர் கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, சாம்ராஜ்ய பதவி மீதுள்ள மோகத்தினால் என் இரு கண்களை போன்றிருக்கும் பீமனையும் அர்ஜுனனையும் நான் இழக்கவும் நேரலாம். இந்த ஆபத்தான காரியத்திற்கு அவ்விருவரையும் அனுப்பி வைத்திட என் மனம் ஒப்பவில்லை. அதனால் இந்த யோசனையை கைவிடுவதே நல்லது என்றார். தர்மர் கூறியதை கேட்டதும் அர்ஜுனன், புகழ்மிகுந்த குலத்தில் தோன்றிய நாம் வீரதீர பராக்கிரம செயல்களை செய்திடாது நம் வாழ்நாட்களை முடித்து வீணே உயிர் நீப்பதால் என்ன பயன்? வேறு அனைத்து நற்குணங்களிலிருந்தும் காரியத்தில் இறங்கிட மனமில்லாத பராக்கிரமமில்லாத வீரர்களுக்கு எந்நாளும் புகழ் உண்டாவதில்லை. எந்த ஒரு வெற்றிக்கும் காரணமாக அமைவது விடாமுயற்சியும் ஊக்கமே. செய்ய வேண்டிய காரியத்தை ஊக்கமுடன் செய்திட்டால் நிச்சயம் நன்மையே உண்டாகும். சாதக பலன்கள் இருந்தும் ஊக்கமின்மையால் அவற்றை உபயோகித்திடாது இருந்து விடுவதால் ஒருவன் தோல்வியை தழுவலாம். தனது பலத்தை தானே அறியாமல் இருப்பதும் தோல்விக்கு காரணமாக அமையும். அதனால் ஜராசந்தனை கொள்வதற்கு நாம் தகுதி உடையவர்களே. தகுதி இல்லை என்று எதன் பொருட்டு அண்ணா எண்ணுகிறார்? விருந்தாப்பியம் நடந்த பின்னர் நாம் காஷாயம் தரித்து வனம் சென்று தவம் மேற்கொள்ளலாம். இப்போது நாம் செய்ய வேண்டியது சத்திரிய குலத்திற்கே உரிய பராக்கிரம செயல்களில் ஈடுபடுவது ஒன்றே என்றான். இவ்வாறு அர்ஜுனன் உரைத்ததை கேட்டதும் கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ந்து, பரத குலத்தில் குந்திக்கு மகனாக பிறந்த அர்ஜுனன் இதை தவிர வேறு என்ன கூறுவான்? மரணம் என்பது அனைவருக்கும் விதிக்கப்பட்ட ஒன்றே. யுத்தத்தை தவிர்ப்பதால் மட்டும் மரணத்திலிருந்து தப்பியிட இயலாது. நீதி நூல்கள் உரைத்தவாறு தகுந்த உபாயங்களை பிரயோகித்து மற்றவர்களை போரில் வெல்வது சத்திரியனுக்கே உரிய கடமையாகும் என்றார். இறுதியில் ஜராசந்தனை வதம் செய்வது ஒன்றுதான் நம் கடமை என்று தர்மர் உள்ளிட்ட அனைவரும் முடிவெடுத்தனர்.